அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகியாக விளங்குகிற வரசித்தி வாராகி அம்மன் கோவிலுக்கு நாம் உள்ளே நுழைகிறோம். அன்னை வரசித்தி வாராகி இங்கே குடிசையில் அமர்ந்து அருள்பாலிக்கிறார். இங்கே யாக குண்டம், நித்திய ஹோமம் நடக்கிற ஆலயம் இது. தினசரி பூஜைகள் மக்களுக்காக வேண்டி இங்கே நடந்துக்கிட்டே இருக்கும். அமாவாசை, பௌர்ணமி இந்த நாட்களில் மட்டும் விசேஷமாகவும், தேய்பிறை பஞ்சமி, வளர்பிறை பஞ்சமி திதியில் வாராய்க்காகவும் இங்கே மிக விசேஷமாக யாக பூஜைகள் நடக்கிறது. அந்த 4 நாட்களும் மக்களுக்கு பொது சேவையாகவும் இலவசமாக, எல்லாமே இலவசமாக மக்களுக்கு சங்கல்ப பூஜைகள், அன்னதானங்கள், இயலாதோருக்கு வேட்டி சேலை வழங்குதல், பசு தானம், குழந்தைகளுக்கு கல்விக்கு தேவையான நிதி உதவி, பொருள் உதவி, இப்படி பல்வேறு சேவைகள் கடந்த 16 வருடங்களாக நமது ஆலயத்திலே நடந்து கொண்டிருக்கிறது. தற்பொழுது கோவில் திருப்பணி வேகமான முறையில் நடைபெற துவங்கி ஆனி மாதம் 23ஆம் தேதி கும்பாபிஷேகத்துக்கு தயாராகிறது. இந்த கம்பம் 26 அடி உயரத்திலே ஒரே கல்லாலான கம்பம். துவார பாலகி சிலைகள். இதுதான் மூலஸ்தானம். மூலஸ்தானத்தை இன்னும் ஓப்பன் பண்ணாமல் இருக்கோம். அன்னை வாராகி கலைவாணி ஸ்வரூபமாக கிழக்கு திசையிலே காட்சி தருகிறார். தெற்கு திசையிலே அன்னை வாராகி மகாலட்சுமி ஸ்வரூபமாக, அற்புதமான காட்சியாக மகாலட்சுமி ஸ்வரூபமாக அன்னை வாராகி காட்சி தருகிறார். அகிலாண்டீஸ்வரி ஸ்வரூபம், அகிலாண்டீஸ்வரி ஸ்வரூபமாக ஒரு திசையில் காட்சி கொடுக்கிறார். பிரதான யாக குண்டம் பஞ்சமி திதி மட்டும் இங்கே பிரதானமான யாக குண்டம் விசேஷமாக மிக பிரம்மாண்டமான யாக வேள்வி தேய்பிறை பஞ்சமியில் இங்கே நடக்கும். அதற்கான ஏற்பாடுகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. மற்ற கொஞ்சம் வேலைகள்லாம் இருக்குது. இங்கே அம்பாள் ஐம்பொன் சிலையில், ஐம்பொன்னிலான அம்பாள் ரொம்ப விசேஷமாக உட்கார போகிறாங்க. அவங்களுக்கு முன்னால் என்றைக்குமே இங்கே தேய்பிறை பஞ்சமி என்று இங்கே யாக வேள்வி நடக்கும். அங்கே எப்போதுமே நடக்கிற யாகம், எப்போதுமே நித்திய ஹோமம்லாம் இங்கே தான் நடக்குது. பல வருடங்களுக்கு முன்னராக தியான குடிலாகவே இது துவங்கப்பட்டது. இப்பொழுது கும்பாபிஷேக தேதி வரை அன்னை வாராகியே பெண்களிடம் இறங்கி அன்னை வாராகி அறிவித்த தேதி தான் ஆனி மாதம் 23ஆம் தேதி. ஆஷாட நவராத்திரி முடிந்து 2 நாள் கழித்து இந்த கும்பாபிஷேகம் நடைபெற இருக்கின்றது. ஆஷாட நவராத்திரி முழுவதும் காப்பு கட்டி அந்த விழா கும்பாபிஷேகம் முடிந்து மறுநாளோடு நம்ம விழா முடியும். அந்த மாதிரி தயாராகி கொண்டிருக்கிறது.
இப்போதைய தேவைகள் நிறையா இருக்குது. பெயிண்டிங் மட்டுமே 5 லட்ச ரூபா செலவு. அது இல்லாமல் சிலை வடிவ வேலைகள், பொதுமக்களுக்கு அன்னதான கூடம், பொதுமக்களுக்கு கழிவறை வசதி, தியானக்கூடம், இப்படி பல செலவுகள் இருக்கிறது. பக்தர்கள் நேரடியாக வந்து இயன்ற உதவிகளை செய்யலாம், அல்லது நேரடியாகவே எடுத்து ஒரு வேலைகளை இந்த திருப்பணியை செய்து முடித்து தரலாம். தங்களால் முடிந்த நிதி உதவி கூட வழங்கி சிறப்பிக்கலாம். இந்த பகுதி கோசாலை அமைப்பதற்கும், தியான குடில் அமைப்பதற்கும், கழிவறை வசதி உருவாக்குவதற்குமான பல்வேறு கோரிக்கைகளுக்காக இந்த பகுதியை தீர்மானித்து தயார் செய்து கொண்டிருக்கிறோம். இந்த பணிகள்லாம் இந்த பகுதியிலே நடக்க வேண்டும்.